இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் சந்ததியாக இருக்கிற அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட நாம் கூடும்படி கேட்பிச்சிருக்கிறார். நம்ம ஆல்மோஸ்ட் everything கவர் பண்ணிட்டோம். இன்னும் 1-2 கிளாஸ் தான். ஓரளவுக்கு ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த கோர்ஸ் வந்து ஸோ ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லா சைட்லேயும். ஏன்னா ஹோல் இதையும் வந்து 5 மந்த்ஸில் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வீக்லி 1 கிளாஸ் தான் வைக்கிறோம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கலாம். சில விஷயத்துக்கு அந்த சவுண்ட் மேட்ச்சுக்கு டைம் எடுக்கலாம். அதே போல் இந்த இன்டர்லோட் நம்மளாம் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த விஷயங்கள், கார்டு அப்ளை, இதுக்கெலாம் வந்து நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இனிமேட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது எடுத்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நோட்ஸ் எழுத பாருங்கள், கார்ட்ஸ் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த நிறைய எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையாவே கற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு பேசிக் கோர்ஸ் தான். ஆனால் எல்லா நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் கார்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஸோ தொடர்ந்து நம்முடைய ஜெனரேஷனில் தொடர்ந்து வேறு நாட்களில் மற்ற விஷயங்களையும் சொல்ல நான் யோசித்து வைத்திருக்கிறேன். அது மற்ற நாளில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எப்போ டவுட் இருந்தாலும் குரூப்பில் நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போதும் போல ஜெபித்து இந்த நாள் வகுப்பை நம்ம துவங்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நேரத்தில் கூட ஒன்று கூடி அப்போ அந்த கீபோர்டை முறையாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாளும் கூட கற்றுக்கொள்ள போகிற ஒரு சில காரியங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பொழுதும் ஒரு டிவோஷனில் ஏதாவது நம்ம பார்த்துட்டு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ இப்பொழுதும் கூட நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு சில விஷயங்களை தியானிப்போம். நம்ம சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருமா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருமா? நான் கேட்குற கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருமா? எஸ் ஆர் நோ? எந்த ஆன்சரும் யாருக்கும் இல்லையா? நோ, நோ. ஓகே, 2 பேர் நோன்னு போட்டிருக்காங்க. நோ 3 பேர். வேறு யாருக்காவது எஸ்ன்னு ஆன்சர் இருக்கா? இல்லை எஸ்ஸா நோவான்னு தெரியல, கொண்டு வர்ற மாதிரியும் இருக்குது, இல்லை வராத மாதிரியும் இருக்குது, அப்படி ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா? ஓகே, ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மியூசிஷியன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த காரணத்தினால தான் இந்த கேள்வியை கேட்டேன். இந்த எண்ணம் எத்தனை மியூசிஷியன்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு மியூசிஷியன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் நல்லா மியூசிக் வாசிக்கிறதுனால தான் தேவனுடைய பிரசன்னம் நல்லா இருக்குது, அங்கே தேவனுடைய பிரசன்னமே இருக்குது. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நாங்கள் மியூசிக் ஒழுங்காக வாசிக்கலை அப்படின்னு சொன்னால், சர்ச் என்று சொல்லப்படுகிற அந்த கூடுகையின் நேரத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது என்கிறதான வகையில் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கும் அந்த கூடுகையை நடத்துகிறதான மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள். அப்போ அவர் சொல்கிறார், அவர் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் இல்லை, நாங்கள் இசை நல்லா வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் நல்லாவே இருக்காது, இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அப்போது இந்த எண்ணம் எத்தனை பேருக்குள் இருக்கிறது அப்படின்றது தெரியலை. ஆனால் இன்றைக்கு அது ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மியூசிஷியன் சொன்னது இன்னும் ஒரு சில மியூசிஷியன்ஸ்குள்ளாரையும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்றைக்கு மியூசிக் வாசிக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த கூடுகையை நாம் கூடி வரும் பொழுது நடத்துகிறதான போதகர், மேய்ப்பன்,
என்று சொல்லுகிறவர்களும் கூட என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், நம்ம பேசும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது இந்த மியூசிக்கை வாசித்து கொண்டே இருப்பது நல்ல ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்கி கிரியை செய்கிறதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இசை வாசிப்பவர்கள் மட்டும் இல்லை, போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறதான இடத்தில் இருக்கிறவர்களும் இந்த வேலையை செய்கிறார்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் முழுமையாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய பிரசன்னத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இசைக்கும் தொடர்பு உள்ளதாக ஒரு சில கூட்டத்தார் இன்றைக்கும் நம்பப்படுகிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களால் நம்பப்படுகிற விஷயமாக இருக்கிறது. ஆகையினால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா நேரங்களிலும் இசையை வாசிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கூற்றை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இசையை நல்ல டெம்போவில் அந்த ஸ்பீடு ஏற்றி அந்த இதில் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் மிகவும் அதிகமாக அந்த ஸ்பீடு வச்சு வாசிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது தேவனுடைய ஆவியானவர் அப்படி தான் இறங்குகிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே அவர் தேவனுடைய ஆவியானவரா என்று சொல்லுகிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்ப வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நாம் பிற மதத்தினரிடத்திலே பார்க்க முடிகிறது. அவர்கள் கொட்டடிக்கும் பொழுது அல்லது உடுக்கை அடிக்கும் பொழுது அல்லது இன்னும் வேறு சில வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும் பொழுது அங்கே அவர்களும் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய சாமி இறங்குகிறது என்று சொல்லி. அப்போது நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் வருகிறவராய் காணப்படுகிறாரா? உலகத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, உண்மைதான், இசைக்கு மயங்காதோர் இல்லை. அப்போ அதில் நம்ம ஆவியானவரையும் சேர்த்து கொண்டோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போது ஆண்டவரும் ஆவியானவர் அவர் இசைக்கு மயங்கி தான் அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? அல்லது அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறாரா? நாளைக்கு ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் எல்லாரும் இசை வாசிக்கிறவர்களாக இருக்க போகிறீர்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு கூடுகையிலே வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும், எந்த விதத்தில் வாசித்தாலும் ஆவியானவர் இந்த இசைக்கு மயங்குகிறவரா, இல்லை கட்டுப்படுகிறவரா, இல்லை இசைக்கு தான் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறாரா? அந்நேரம் வரைக்கும் அவர் நம்முடைய மத்தியில் இல்லையா, இல்லை நமக்குள்ளார இல்லையா? இல்லை நமக்குள்ளார இருந்தாலும் அவர் அப்படியே இருக்கிறாரு, இசையினுடைய அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அப்படியே நல்லா மயக்குகிற விதத்திலோ அல்லது நம்முடைய உணர்ச்சியை கிளப்பி விடுகிற விதத்திலோ இருக்கும் பொழுது தான் அங்கே ஆவியானவரும் கூட உணர்ச்சி வசப்பட்டவரை போல இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரா? இல்லை நமக்குள்ளார இருக்கிறவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறவர் உடனடியாக அவரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கிரியை செய்கிறவராக காணப்படுகிறாரா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய இடத்திலே காணப்படுகிறோம். நாம் தான் இசைக்கு மயங்குகிறவர்கள், ஆவியானவர் இல்லை. நீங்கள் எல்லாரும் சொன்னது, எல்லாரும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் யூ சொன்னது போல் ஆவியானவர் இசையினால் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இசை நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம், நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஆவியானவரை அது உணர்ச்சி வசப்படுத்த முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை அது கொண்டு வராது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு உங்களிலும் கூட யாராவது ஒருவர் இது போல தான், நாங்கள் நன்றாக இசை வாசிக்கிறதுனால தான் இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, அதனால தான் ஆவியானவரே கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறதான இடத்திற்கு போக முடியும். ஆகையினால மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே மற்ற
நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இசை கற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு மற்ற மியூசிஷியன்ஸ் வந்து எப்படி அவர்கள் வந்து செயல்படுகிறார்கள், அதே நேரத்தில் இந்த பாடல் ஆராதனையை நடத்துகிறவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களையே நீங்கள் முழுமையாக பின்பற்றுவது தவறான திசைக்கு கொண்டு செல்லும். அவர்களை நீங்கள் பார்க்கலாம், பார்க்கவே கூடாது என்று கிடையாது. ஆனால் பார்த்ததற்கு பிற்பாடு உங்களை வழிநடத்துவது ஆவியானவராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவருடைய துணையை நாடி நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக அவர்களை நீங்கள் பார்த்தாலும் அவர்களுடைய செயல்கள் உங்களை பாதிக்காது. இல்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு அவர்களைப் போலவே நீங்களும் பேச ஆரம்பிப்பீர்கள், அவர்களைப் போலவே செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அதற்கு பிற்பாடு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு முதன்மையானதாக இருக்காது. நாம் தான் அந்த கூடுகையையே நடத்துகிறோம், நாம் தான் ஆவியானவருடைய பிரசன்னத்தையே கொண்டு வருகிறோம் என்கிறதான நிலைமையிலே கொண்டு போய்விடும். ஆகையினாலே மிகுந்த கவனத்தோடு இருப்போம். தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வராது என்று சொல்லுகிறதான அந்த உணர்வை பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து அந்த எண்ணத்தோடு செயல்படுவோம். நம்முடைய இசை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரம் இருக்கட்டும். தேவனையே ஆளுகை செய்யும் என்கிறதான எண்ணம் நமக்குள்ளே ஒரு நாளும் வந்துவிடாதபடி நம்மை தேவன் வழி நடத்தும்படியாக அவரை சார்ந்து செயல்படுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே பிரதர் ஷாத்ரா கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் வீக் ஆன்சர் பண்ணுறாங்களாம். ஸோ டைம் இல்லாதனால ஓகே. ஸோ நல்ல ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம கடந்த நாட்கள் கூட தியானம் பண்ணோம் இல்லையா, ஆவியில் நிரப்பப்படுறது குறித்து பார்த்தோம். அதில் ஒரு வாக்கியம் அழகாக சான்னு சொல்லியிருந்தேன், எனக்குமே எப்போதும் ஞாபகம் இருக்கும். நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தழும்பும். ஸோ அப்போ நம்ம ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நல்லா ஸ்டெடி ஆகும், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், உண்மையான சில தீர்க்க வரங்கள் செயல்படும், கனிகள் செயல்படும். ஸோ அது அநேக புரோஜனமாக அது வந்து அந்த வாழ்க்கை இருக்கும், சொல்லப்பட்டதாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு செய்கிறது என்னென்னா நிறையா எமோஷ்னல், அதாவது உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அறிவை மழுங்கடிக்கிறாங்க, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அறிவை மழுங்கடிக்கிறாங்க. தியாலஜி இது இல்லாமல் போயிடுது. நாங்கள் ஒரு சர்ச்சில் இருந்தப்போ அந்த ஒரு பாஸ்ட் போய் மெசேஜ் கொடுக்கப்போ சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. என்னடா தெரியாது, புதுசாக சொல்ல போகிறாரோ. நம்ம வரத்துக்கு முன்னாடியே இந்த சேரில் தேவதூர் வந்து உட்காண்ட்ருப்பாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு காமெடி பண்ணணுன்னு தோணுச்சு, ஆனால் பண்ணலை. டபக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும், எந்திரிச்சு என்ன பிரதர் ஏஞ்சிட்டிங்க, இல்லை பிரதர் நான் பாட்டுக்கு கேப்ரியல் மடியில் உட்காந்துட போகிறேன், அந்த சேரில் கேப்ரியல் இருக்காரான்னு பார்த்தேன், தூதர் இருக்கிறாரான்னு பார்த்தேன்னு கொஞ்சம் கலாச்சி ஒன்றுன்னு பார்த்தேன், ஆனால் செய்யலை. ஸோ என்னென்னா உணர்ச்சிகளை தூண்டி நமக்கு சொல்லும்போது எப்படி இருக்கும், தூதர் வந்து உட்காந்துருப்பாங்களா, ஒய்யோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகளை கிண்டி விட்டு தூண்டி விட்டு என்ன செய்யணும், அறிவை மழுங்கடிச்சிட்றாங்க. உண்மையான தியாலஜி, உண்மையான வேத வசன அறிவு இல்லாமல் போயிடுது. ஸோ நம்மளும் இப்போ எங்கே போனாலும் சரி, நம்ம வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவங்க நடுவில் பேசும் பொழுது நம்மளும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அதை ஒரு நல்லா இருந்துச்சு அப்படி போயிடாமல் அறிவை கொஞ்சம் பயன்படுத்தணும். வசனத்தில் உண்மையான இருக்கா, அவங்க சொல்கிறது ஓகே, வசனத்தின்படி இருக்கிறப்போ நமக்கு அது வெறுமனே எமோஷ்னலாக மாத்திரம் இல்லாமல் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிரோஜனமாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சினிமா போல் என்ன ஆயிரும், ஜஸ்ட்டு அந்த நேரத்துக்கு உற்சாகமாக இருக்கும், அதுக்கப்புறம் லைஃப்லேயும் அது இருக்காது. ஏன்னா அது சத்தியம் இல்லையே, அது நடக்க போகிறதும் இல்லையே, அது உண்மை இல்லையே. அப்படிங்கிறனால அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பாடத்துக்குள்ளே போகலாம். கிளாஸ் செஞ்சுட்டாக பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரோ எப்படி வாசிக்கிறது, இன்டர்லூட் எப்படி வாசிக்கிறது, அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹவு டு ப்ளே இன்ட்ரோ அண்ட் இன்டர்லூட் ஃபார் அ சாங். ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோ ஒன் கேன் டீச் கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கேன் ஹெல்ப் பை கிவிங் சஜஷன் ஆன் த கிரியேட்டிவிட்டி அண்ட் கிவிங் கைடன்ஸ் டு ஹவு டு பி கிரியேட்டிவ்.
ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தையும் சொல்லித்தர முடியாது. ஒரு டாக் ஷோவில் பேசும்பொழுது நிறையா உணவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசும்பொழுது, சார் இந்த மாதிரி பிரியாணி வந்து அந்த காலத்தில் பண்ணவங்க மாதிரி இந்த ஜென்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ அந்த பக்கம் பேசுகிறவர் சொன்னார், சார் அதே மாதிரி டேஸ்டெல்லாம் பண்ண முடியாது சார், அவங்களாம் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னா. ஸோ அது ஒரு காமெடியாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மை தான். என்னென்னா அந்த அனுபவம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து டீச் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அனுபவன்றது எப்படின்னா, இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்குறாங்க பிரியாணிக்கு. அப்போ அவங்க போடும்போது அந்த டேஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ புளிப்பு பத்தலை அப்படின்னா 2 தக்காளி போடுங்க, இல்லை அது குறையுது குறையுது. இது வந்து ஒரு தடவையும் மாறும். எவ்ரி டைம் டில் சேஞ்ச். ஏன்னா தக்காளி ஒன்று ஒரு சில தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்கும், புளிப்பு கம்மியாக இருக்கும். அப்போது ஸ்டாண்டர்டைஸாக நம்ம ரூல்ஸ் போட முடியாது. அந்த டேஸ்ட்டை அவர் நாக்கில் டேஸ்ட் பண்ணி இது கம்மியாக இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறார். அப்போ இந்த மாதிரி இப்படி அவர் செய்கிறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது கெயின் பண்ணது ஒரு முறையும் அது மாறிட்டே இருக்கு. அந்த பொருளை குறித்து மாறிட்டே இருக்கிறனால பொருளை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ண முடியும், ஒரு தடவையும் டீச் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இல்லை. ஏன்னா எவ்ரி டைம் இட் வில் சேஞ்ச் இல்லையா? ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டீச் பண்ண முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டின்னு ஒருக்குள்ளேயுமே இருக்கும். ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, மூளை நம்ம கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் யோசித்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லா காரியங்களையும் நம்ம வந்து செய்கிறோம். யாரோ வந்திருக்காங்க, கதவை திறந்து விட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்குள்ள க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டியை என்ன பண்ணலாம்னா கைட் பண்ணலாம். இது இப்படி பண்ணுங்கள், இது எப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இப்படி இது நல்லாயிருக்கு, இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாமே ஒழிய இந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸையும் அதை வந்து அதை சொல்லித்தர முடியாது யாராக இருந்தாலுமே. ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் வளர்ந்த உடனே தெரியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அப்படியே டக்குன்னு இது பண்ண லேர்ன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நமக்கு அது பர்சனலாக நம்ம வந்து அதை லிசன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அது ஒன்று இருக்கா. ஸோ அதனால் எப்போவுமே அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு நம்ம எதாவது நம்ம பார்த்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள போல நம்ம செய்யணும், அவங்கள போலவே செய்யணுனாலும் டக்குன்னு ஒரு நாளில் அது வந்துடாது. அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நம்ம ப்ராசஸ் பண்ணி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வைரஸ்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து எத்தனை முறை தன்னை மாற்றிக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது ஒரு வைரஸுக்கு வந்து அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா 15 வருஷம் ஆகுமா. 15 வருஷம் தப்பாக சொல்கிறேன். சம் 100 எவ்வளோ ஒரு இயர்ஸ் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரில. ஏன் அப்படின்னா அது அத்தனை முறை மாறிட்டே இருக்கிறனால அது எத்தனை முறை மாறுதோ அத்தனை முறையும் அதை ரீட் பண்ணி அதை ஃபுல்லாக எத்தனை முறை மாறணும் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ஒரு மாற்றம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதே போல் தான் என்ன பண்ண முடியும், அவங்க ஒரு டைமும் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி இது பண்ணியும். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான் அது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே காப்பி அடிக்காமல் சில விஷயங்கள் அட்வைஸ் இருந்தால் நமக்கு சஜஷனோ இல்லை சில விஷயங்கள் பிடிச்சிருந்தோ நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம், லேர்ன் பண்ணலாம், தப்பு. ஆனால் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து டீச் பண்ணவோ இது பண்ண முடியாது. அது அனுபவத்தில் வர்றது, நான் அனுபவத்தில் தான் எல்லாத்துக்கும் வரும். ஓகே. ஸோ இப்போ எப்படி ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ வாசிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ ஸ்கேல் ஆஃப் த சாங் டு ப்ளே இன்ட்ரோ அண்ட் இன்டர்லூட். இன்ட்ரோவாக இருந்தாலும் இன்டர்லூடாக இருந்தாலும் நம்ம எந்த ஸ்கேலில் வாசிக்கிறோமோ அந்த ஸ்கேல் நோட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது சி மேஜரில் வாசிக்கிறோம் அப்படின்னா CDEFGAB அப்படின்றது நமக்கு மைண்டில் இருக்கணும். ஏன்னா அந்த நோட்ஸ்குள்ளே தான் வாசிக்க போகிறோம். அதே போல் டி மேஜர்னா DEF ஷார்ப் GABC ஷார்ப் D. இது போல் எல்லா ஸ்கேலுமே நமக்கு வந்து அந்த நோட்ஸ் 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கேல் நமக்கு மைண்டில் இருக்கணும். அப்போ இந்த ஸ்கேலுக்குள்ளே தான் வாசிக்கணுமா, ஸ்கேலுக்கு வெளியே வாசிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படி ஸ்கேலுக்குள்ளே ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவாக சொல்லும்பொழுது இன்டர்லூட் எப்படி வாசிக்கிறது இல்லை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, அந்த வந்து நமக்கு ஸ்கேலுக்குள்ளேயோ ஸ்கேலுக்கு வெளியோ என்ன வேணால் வாசிக்கலாம். ஆனால் கடைசியில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எந்த ஒரு மியூசிஷியன் லிசன் பண்ணுறவங்களும் ஒரு இசையை கேட்குறவங்க வந்து அவன் எந்த மேஜர் ஸ்கேலில் வாசிக்கிறான், அவன் வந்து சி நோட் வாசித்தானா டி வாசித்தானா யாரும் கேட்க போகிறல. ஒரு மியூசிக்கை லிசன் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம ஸ்கேலுக்கு வெளியே போகலாம்,
இல்லை எப்படி வேணால் வாசிக்கலாம், எந்த நோட் வேணால் வாசிக்கலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் கீபோர்டில் மாற்றி வாசிக்கலாம். வி ஹாவ் த ஃபுல் ஃப்ரீடம். ஆனால் அந்த ஃபைனல் அவுட்புட்டு நம்ம கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது சில பேருக்கு பிகினிங்லேயே அந்த டேலண்ட் இருக்கப்போ வரலாம், சில பேருக்கு அப்படி இல்லாதப்போ கொஞ்சம் நாள் கழித்து வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, டக்குன்னு அது வராதனால இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக இருக்கதா ப்ராப்பராக கிராமருக்குள்ளே இருந்து வாசித்து அப்புறம் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணி நல்ல ஐடியாவையும் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம அப்புறம் அதை ட்ரை பண்ணலாம். அதாவது ஸ்கேலுக்கு வெளியே போய் வாசிக்கிறது, ஆக்சிடென்டல் நோட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது வாசிக்கிறது, இதெல்லாம் அப்படி போகும். ஓகே, ஸோ அது ரெண்டாவது. ஸோ இப்போ பிகினிங் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப வெளியெல்லாம் போகாமல் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, சில பேருக்கு வந்து சர்க்கிளை பெருசாகிறப்ப ஈஸி, சர்க்கிளை பெருசாகிறப்போ இன்னும் நான் நல்லா கம்போஸ் பண்ணுவேன் அப்படி இருக்கும். சில பேருக்கு சர்க்கிள் பெருசாகும்போது ரொம்ப கஷ்டமாயிடும், ஐயோ இவ்வளோ சர்க்கிள் இருந்தால் எதன்னு வாசிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது ஃபிக்ஸடான எல்லாருக்குமே சொல்லலை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறோம் அப்படின்னா முதலாவது வந்து ஸ்கேல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேலில் இந்த 7 நோட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம ஈஸியாக எப்படி இன்ட்ரோ வாசிக்கலாம் அப்படின்னா, அந்த பாட்டோடைய பல்லவி நமக்கு நோட்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த பல்லவி நோட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். நிறையா பாட்டில் கூட அப்படியே வாசிச்சிருப்பாங்க. அந்த சாங்கில் வர ஃபஸ்ட்டு 2 லைன் வர அந்த நோட்ஸை அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிப்பாங்க, கிட்டார்லேயோ ஸ்ட்ரிங்ஸ்லேயோ சாக்ஸோஃபோன்லேயோ வாசிப்பாங்க, அப்புறம் பாட்டு ஆரம்பிப்பாங்க. ரெண்டுமே ஒரே நோட்ஸாக தான் இருக்கும். பட் இது நோட்ஸில் வருது, அது வோக்கலாக வரப்போ வித்தியாசமாக தெரியும். ரெண்டும் ஒரே நோட்ஸ் மாதிரி தெரியாது. இல்லை சின்ன சின்ன மைனர் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் வாசிச்சிருப்பாங்க. அப்போ இந்த பல்லவியில் இருக்கிற நோட்ஸில் இப்போ தேனி மயிலும் பாட்டு இருக்குது, தேனி மயிலும், இந்த பாட்டுக்கு இன்ட்ரோ வந்து பியானோலையோ கிட்டார்லேயோ அந்த மாதிரி அதே நோட்ஸை அப்படி இன்ட்ரோ ஒன் டைம் வாசிச்சுட்டு சாங் போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாங்கோட நோட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதையே வாசிச்சுட்டு சாங் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இது ஒரு ஈஸி வே. ஓகே, ஸோ நம்மளாம் எப்படி, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஓனாக எப்படி வந்து ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறது, அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எப்படி வாசிக்கிறது. ஸோ பிகினிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் தான் போட்டிருக்கேன், டு ப்ளே அன் இன்ட்ரோ வி கேன் ப்ளே எனி நோட் இன் த பியானோ அண்ட் நோட் லென்த் பட் வி ஷுட் ப்ரொடியூஸ் அ குட் மியூசிக். ஸோ அந்த எந்த நோட் வேணால் வாசிக்கலாம், அந்த நோட்டோடைய அளவு அது அதாவது 4 கவுண்டா 2 கவுண்டா இதுவுமே என்ன எதுவாக வேணால் இருக்கலாம், நம்முடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் ஃபைனல் அவுட்புட்டு நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் யூஸ் ஆக்சிடென்டல் ஆர் எனி நோட். ஆக்சிடென்டல் யூஸ் பண்ணலாம், எனிதிங் வி கேன் யூஸ். ஓகே, எப்படி சாங்கில் வந்து ஆக்சிடென்டல் வருதோ அதே போல் இன்ட்ரோலையும் இன்டர்வியூலையும் நம்ம க்ரியேட் பண்ணும் பொழுது பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது வந்து நம்ம இன்ட்ரோலையும் இன்டர்வியூலையும் இந்த மாதிரி நோட்ஸ்களை வந்து வாசிப்போம். அப்போ அதில் வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக வாசிக்கிறது அப்படின்னா, நம்ம பிகினராக இருக்கிறோம், அவ்வளோவா டக்குன்னு வாசிக்க முடியல அப்படின்னா நோட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வாசிக்கணும். லென்த்தியாக அப்படின்னா இப்போ 4 கவுண்ட் இருக்கு இல்லையா, 1 2 3 4. அப்போ இந்த 4 கவுண்ட்டு நோட்ஸ் நிறையா இருக்கா போல் நம்ம பார்ப்போம், அந்த சாங்கோட சேர்த்து பார்ப்போம். அப்போ 4 கவுண்ட் நோட் நிறையா இருக்க மாதிரி பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு, அதாவது க்ரியேட்டிவிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வாசிக்கவும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம போக 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 காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போயிடலாம். இப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ட்ராயிங் வரைஞ்சிருப்பேன் என்ன ரொம்ப சிம்பிளாக தான், ஒரு உருண்டையை போட்டு 2 புள்ளியை வச்சு கண்ணு காது மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதே நம்ம வளர்ந்து வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த ட்ராயிங்கில் டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாகும், நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் நம்ம வாசிக்கிற இன்டர்வியூலையும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க பார்ப்போம். அப்புறம் லேர்ன் பண்ண க்ரியேட்டிவிட்டி வர அதோடய டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூலையும் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், மியூசிக் அப்படிங்கிறது, கீபோர்டுங்கிறது இட்ஸ் ஆர்ட்னாவே என்ன தான், டான்ஸு, சாங்கு, ட்ராயிங்கு, இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டியோடு சேர்ந்தது. அதை வந்து எவ்வளோ திங்க் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் அதோட சேர்ந்த விஷயந்தான். அதே போல் தான் இதுவும். அப்போது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். சின்னதாக நம்ம பண்ணி அதை கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ப்ளே பண்ணி அவங்கள்ட்ட கேட்குறது, இது போல் விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்ஸையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நிறைய ஒர்க் பண்ணணும். ஒரு என்ன ஹோம் ஒர்க் பண்ணணும். எப்படி ஒரு ட்ராயிங் பண்ணும்பொழுது வரைஞ்சி நம்ம நல்லா இல்லை கிழிச்சு தூக்கி போடுறோமோ, அதே போல் தான் இன்டர்வியூ வாசிக்கும் பொழுது சில நல்லா வரலைன்னா அடுத்த ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவ் பண்ணி நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்முடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி புரிஞ்சுன்றதை ஒருத்தரை பொறுத்து மாறும்.
எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் கிடையாது, மாறும். ஆனால் ஸோ நம்மளுடைய இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகே. ஸோ அதே போல் இதை இன்ட்ரோடு வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா, எத்தனை பார் வாசிக்க போகிறோம்னு சூஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ஈவனில் தான் இருக்கும். இப்போ 4 பார் மட்டும் சூஸ் பண்ணலாம். பார் அப்படின்னா மெஷர்னால் 1 2 3 4 இது ஒரு மெஷர், 1 2 3 4 இது ரெண்டாவது மெஷர். இது போல் 4/4 கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 கவுண்ட் வந்துச்சுன்னா ஒரு மெஷர், அதான் ஒரு பார்னு கூட சொல்லுவோம். இது போல் இப்போ 4 பார் 8 பார் 12 16 இது போல் ஈவனில் 10 இது போல் ஈவன்லேயே மோஸ்ட்லி வச்சுக்க பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டே எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முடிக்கிறப்ப இப்போ சி மேஜர் ஸ்கேலில் பாட்டு இருக்குன்னா நம்ம முடிக்கும் பொழுது என்ன பண்ணலாம், சியில் முடிக்கணும், அப்போ டி போயிட்டு சிக்கு வரணும், இல்லை பியிலேருந்து சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ தான் நடுவில் எத்தனை நோட்ஸ் வேணும், நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ரெசிவாக பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஆப்ஷனில் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை போட்டே தான் ஒன்று கிடையாது. பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணும்பொழுது. அதே போல் நம்ம நோட் வாசிப்பது நான் ஏற்கனவே சொன்னது தான், லென்த்தி நோட்ஸை கொஞ்சம் சூஸ் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம லேர்ன் பண்ண க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வரும். இப்போயே காம்ப்ளெக்ஸ் ட்ரை பண்ண வேணாம். இப்போயே நம்ம காம்ப்ளெக்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆனால் லிசனிங் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு மியூசிக்காக இருக்குமான்றது ஒரு சந்தேகமாக இருக்கும். அப்போது நம்ம காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கணும், நம்ம தான் சொன்னால் நம்ம வாசிக்கிறது வேணா இருக்கலாம், ஃபைனல் அவுட்புட்டு கேட்குறதுக்கு நல்ல ஒரு இசை இருக்கணும். அப்போ அது நம்ம க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா அது வரைக்கும் நம்ம சிம்பிளான மியூசிக்கில் மிஸ்டேக் இல்லாமல் இது மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ லென்த்தி நோட்ஸ் சொல்லும்போது அந்த 4 கவுண்ட்டு 2 கவுண்ட்டு நான் வாசிச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ நம்ம கிராஜுவலி இம்ப்ரூவ் அண்ட் கிரியேட் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரோ அண்ட் இன்டர்லூட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம வாசி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காம்ப்ளெக்ஸ் வரும் நமக்கு. அந்த என்ன சொல்கிறேன், நிறைய இந்த சின்னது வரும்போது நான் முதல்ல நான் கீபோர்ட் கற்று முடிச்சுட்டு என்னுடைய டீச்சர் வந்து கிளாஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் அந்த கார்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோடனே அப்புறம் கிளாஸ் தொடர்ந்து போக முடியல. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே ஒரு நோட்ஸ் கம்போஸ் பண்ணு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்னா ஜி மேஜர் நினைக்கிறேன், தரரர 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 அவ்வளோதான் நோட்ஸ் பண்ணேன். ஏசுராஜா மண்ணில் பிறந்தார் அப்படி லிரிக்ஸ் போட்டேன். அவர் வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொட்டேஷனில் எழுதி கீழே லிரிக்ஸ் எழுதி கையில் கொடுத்துட்டார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் நோட்ஸ் தான், சிடிஎஃப் ஜிஎஃப்இடிசி அவ்வளோதான் நோட்டு. ஆனால் அது வந்து ரொம்ப வெரி குட் சூப்பர் சொல்லி நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணார். ஆனால் அப்படி அதோட என்னுடைய ஃபஸ்ட் கிரியேஷன் அதுதான், சிடிஎஃப் ஜிஎஃப்இடிசி இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய கிரியேஷன். ஆனால் அப்புறம் அது கிராஜுவலாக அப்புறம் இன்னும் நிறைய கம்போஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு நல்லா கேட்குற மாதிரி வந்துருக்கு. இன்னும் கூட அது வளர்ந்துட்டே தான் போகும். ஏன்னா நம்ம என்ன க்ரியேட்டிவிட்டி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறனால அது இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது பிகினிங்கில் மேபி அப்படி சப்புன்னு இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு கவர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக தான் ஆரம்பிக்கும், அப்புறம் கிராஜுவலாக இம்ப்ரூவ் வரதான். எது எவ்வளோ பெரிய மியூசிஷனாக இருந்தாலுமே நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சிம்பிளாக தான் அப்படி ஆரம்பித்து அப்புறம் அவங்க க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத பொறுத்து அவங்க வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ நம்ம இன்ட்ரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்கள பார்த்து நம்ம அந்த விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பண்ணுற விஷயத்த நம்ம அப்படியே காப்பி பண்ணி அவங்கள மாதிரியே வாசிக்கணும், அவங்கள போலயே நான் வந்து இன்ட்ரோ வாசிக்கணும், அவங்க போலயே அந்த அழகாக வாசிக்கணும் முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட ஜோலனே ஒரு பிரதர் நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க, அவ்வளோ அழகாக வாசிப்பாங்க, லைவில் அழகாக கார்ட்ஸ் வாசிப்பாங்க, அழகாக ஃபில்லப் வாசிப்பாங்க, இன்ட்ரோட் வாசிப்பாங்க. அவங்கள போல வாசிக்க எனக்கு ஆசை. நான் என்னோட வேறு மாதிரி 2 பேர் நான் நல்லா தான் வாசிக்கிறேன், இருந்தாலும் அவங்களும் அவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க வாசிக்க ஆனால் அவங்க வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நோட்ஸில் வச்சு வாசிக்கிறேன், லைவில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வாசிப்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரதெல்லாம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் அவங்களால சொல்லித்தர முடியாது, என்னால் அதை கற்றுக்கிட்டு ப்ளே பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பேட்டர்ன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்ம கற்றுக்கலாம். இப்போ மேஜரில் மைனரில் இந்த மாதிரி வரும்பொழுது இப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணலான்றப்ப அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, டிஃபால்ட்டு டெம்ப்ளேட்டு வச்சுருப்பாங்க சார். இப்போ டெம்ப்ளேட் சில நேரத்தில் யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே போல் இப்போ இன்ட்ரோ வாசிக்கலாம், சிம்பிளாக வாசிக்கணும்னா அந்த சாங்கையே அப்படியே அந்த சாங்கில் இருக்க பல்லவி நோட்ஸை அப்படியே வாசிச்சிடலாம்.
நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதுவுமே உங்களுக்கும் பாட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியாகவுமே இருக்கும். ஏன்னா பாட்டோடைய லிரிக்ஸோடைய நோட்ஸே நம்ம வாசிக்கிறனால பாடுறவங்க வந்து அவங்க அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்து நம்ம பார்த்தோம் பார் கணக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4, 8, 10, 12 இது மாதிரி ஈவனில் இத்தனை பார் வாசிக்க போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே போல் நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நோட்ஸ் வந்து ரொம்ப கடப்பட குட்டி குட்டியாக நோட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தி நோட்ஸாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம க்ரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தனியாக எதுவுமே செய்ய வேண்டாம், நம்ம தொடர்ந்து க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நல்ல நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு காம்ப்ளெக்ஸ் டியூன் நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ எனக்கு சிம்பிளாக சப்புன்னு தான் இருக்குது, நான் நல்லா பண்ணணுன்னு தான் ஆசைப்படுறேன், சப்புன்னு இருக்குது. அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னா தொடர்ந்து க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். க்ரியேட் பண்ண விட்டுட்டு எனக்கு நல்ல டியூன் வரலன்னு க்ரியேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வரவே வராது. எப்படி வரும்? எல்கேஜி முடிச்சுட்டு 10th போக முடியுமா என்ன? இல்லை. கிராஜுவலாக நம்ம நாலேஜுங்கிறது எப்படி கிராஜுவலாக லேர்ன் பண்ணுறோமோ அதே போல் இதுவும் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். சவுண்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த க்ரியேட்டிவிட்டி இன்ட்ரோவில் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்போ க்ரியேட் பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள். அப்புறம் அது கிராஜுவலாக தொடர்ந்து நிறையா பண்ணுங்கள். அதை ஒரு நோட்டையும் கேட்டு நீங்கள் வாசித்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். க்ரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நல்லா நம்ம வாசிக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 சிறு கண்கள் நோட்ஸ் வந்து பார்த்துருப்போம், கார்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த பாட்டுக்கு தான் நான் ஒரு சில இன்டர்லூட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம். கடைசியில் லைவாகவே ஒரு இன்டர்லூடு இல்லை ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்திருக்கும், வரலன்னா சொல்லுங்கள். அதே போல் சவுண்டும் வைக்கிறேன், பத்தலைன்னா சொல்லுங்கள், திரும்ப வைக்கிறேன். ஓகே. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ஃபஸ்ட்டு என்னென்னா சாங்குடைய இந்த நோட்ஸ் பல்லவி நோட்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப சவுண்டாக இருக்குது. சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க. இந்த ஃபஸ்ட்டு 4 பார்க்கு இருக்கிற 2 லைனுக்கு இருக்கிற நோட்ஸு இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பியானோவில் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாசிச்சுட்டு அப்புறம் சாங்குள்ளே போகும்பொழுது நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு இன்ட்ரோவும் கிடைக்கும், அதே போல் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களேன். சிறு கண்கள். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் எந்த பாட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த பாட்டு தெரியும், நோட்ஸ் தெரியும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த பல்லவியில் இருக்க 2 லைனோ இல்லை 4 லைனோ நம்ம அப்படியே ஒன் டைம் வாசிச்சுட்டு அவங்கள ஆரம்பிக்க சொல்லலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பாடுறவங்களுக்கு பாடுறவங்க பெரிய ஒரு பாடகர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா பல்லவி நோட்ஸ் நீங்கள் வாசிக்கிறப்போ அதை கேட்டு அவங்க எடுக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகே. ஸோ 2வது ஒரு இன்ட்ரோ இருக்குது, அது எங்கே ஸோ ரொம்ப கஜாமஜா இல்லாமல் சிம்பிள் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போல் நம்ம சிம்பிள் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்பொழுது நம்ம கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி 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 சி, 3 G 1 C, 3 F 1 A, 3 E 1 G, அப்புறம் D எல்லாம் முடியுது. திரும்ப 3 G 1 C, 3 அது ஏற்கனவே வந்த மாதிரி 3 F 1 A, கடைசி மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்கே இஇஇ ஜிடின்னு வருது, இங்கே 3 E ஜிடிக்கு பதிலாக டிசின்னு முடிஞ்சிருது. ஸோ சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ அதாவது சாங்கோடைய பல்லவியை வாசிக்காமல் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வாசிக்கிறப்போ அதுக்கேற்ற போல் கார்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா
ஓகே. ஸோ என்ன போட்டிருக்கேன், சி மேஜர் யூஸ் பண்ணுறேன், எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறேன், திரும்ப சி மேஜர், அப்புறம் ஜி மேஜர், சி மேஜர், எஃப் மேஜர், சி மேஜர், சி மேஜர் தான். ஸோ நான் வந்து ஃபேமிலி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஜிஜிஜிசி வர இடத்துல சி மேஜர் போட்டிருக்கேன், ஜியும் சி இருக்கனால. எஃப்எஃப்ஏ வரனால எஃப் மேஜரில் தான் எஃப்ஏ வரும். ஸோ அங்கே எஃப் மேஜர். இங்கே வந்து இஇஇ டியில் முடிகிறனால ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 வரும்பொழுது இந்த 3 ஒரு ஜி வருதுல, அங்கே வரும்போது வரைக்கும் என்ன 1 2 2 கவுண்ட்டுக்கு சி மேஜர். தேர்ட் கவுண்ட்டு வருது இங்கே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து டி இருக்கனால நம்ம இங்கே சி மேஜர் கொடுக்க முடியாது, ஏன்னா டி வரனால நம்ம மாற்றி ஆகணும். அப்போ நாங்கள் ஜி மேஜர் மாற்றிருக்கேன். நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம், அதாவது 1 2 3ல் வந்து ஏன் மாற்றுறோம், நமக்கு அவசியம் வந்துச்சுன்னா நம்ம மாற்றி ஆகணும். இப்போ இங்கே டி இல்லாமல் சி இருந்தால் நம்ம சி மேஜரில் இருந்துக்கலாம். பட் இங்கே வந்து சி வராதனால டி வரனால ஒரு கட்டாயம் இருக்கனால இங்கே மாற்றி தான் ஆகணும். சரியா? ஓகே. அப்போ திரும்ப இங்கே வர அதே நோட்டு தானே, சிஎஃப் சி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இஇஇ டிசி வரனால இங்கே சி மேஜர் தான் போட்டிருக்கேன். இங்கே வரும்பொழுது சி தான், அப்போ 4 கவுண்ட்டுக்கு சி போட்டிருக்கேன். அப்போ நாங்கள் அவசியம் வரும்பொழுது நமக்கு மாற்றிக்கணும். அப்போ நோட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம எது வேணால் வாசிக்கலாம், வாசிச்சுட்டு அதுக்கேற்றது போல் நம்ம கார்ட்ஸ் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ எடுத்தோடனே லைவில் அது வாசிக்கிறது கஷ்டம். நம்ம வீட்டில் இருக்கப்போ சில பாட்டுக்கு நம்மலாம் நோட்ஸ் எழுதி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நமக்கு லைவில் டக்கு டக்குன்னு நோட்ஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயும் கார்டு வாசிக்கிறது நமக்கு கொஞ்சம் வரும். ஓகே. ஸோ 2 இன்ட்ரோ வச்சா, இது ஒரு இன்ட்ரோ. அதோட சேர்ந்தே பாருங்கள். நாலு பார் தான் வாசிச்சிருக்கிறேன், திரும்ப போடுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த குவேவர் இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி நோட்ஸ் நிறையா கலந்துருக்கு. காம்ப்ளெக்ஸ், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது சிம்பிளிலேருந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக வாசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வாசிக்கும் பொழுதே தெரியும். க்ரியேட்டிவிட்டிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டே பண்ண ஒரு டைம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இது வந்து இப்போயே ஒரு நோட்டில் பாட்டில் எல்லா நோட்டையும் கொண்டு வந்துடணும் அப்படி பயங்கரம் பண்ணணுன்னா கிடையாது. அது வரப்போ வரும். நம்ம கிராஜுவலாக க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டு அது வந்து பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நம்ம நல்லா அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது ஒரு இன்ட்ரோ. ஓகே. இன்டர்லியூடு அதே போல் தான். ஸோ இன்டர்லியூடு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லியூட்னு சொல்லும் பொழுது இன்ட்ரோக்கு ஒரு மாதிரி இன்டர்லியூடுக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் அப்படியே ரொம்ப கிடையாது. இப்போ சில பாட்டில் இன்ட்ரோ மியூசிக் வாசிச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ மியூசிக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 சரம் நடுவில் அந்த இன்டர்லியூடுக்கு அந்த இன்ட்ரோவையே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இன்ட்ரோ மியூசிக்கு இன்டர்லியூட் மியூசிக்னு தனித்தனியாக வேறு படிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ரெண்டுமே கிரியேஷன் தானே. அப்போ ஒரு சில வித்தியாசங்கள் சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஒரே நேரத்தில் ஜமார்னு ஆரம்பிக்காது, கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு என்ட்ரி பிகினிங் வரனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்கே வராது. அப்போ கொஞ்சம் பேஸ் மட்டும் வர, ட்ரம்ஸ் மட்டும் வர மாதிரி, பேஸ் மட்டும் வர, பேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் மினிமலாக இருக்க பார்த்துக்குவாங்க கூடுமான வரைக்கும். ஸோ இதுதான் ஒரு வித்தியாசம். இன்டர்லூட் அப்படி இல்லை. இன்டர்லூட் எடுத்தோடனே பேன், ஏன்னா அந்த பல்லவி ட்ரம்ஸு எல்லாம் வந்திருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே போகும்பொழுது நல்ல நோட்டுமே ஹையாக ஆரம்பிக்கும், ரொம்ப இதை லவுடாக அந்த மாதிரி வாசிச்சுட்டு போயிடலாம். இன்டர்லூடில் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஒரு வித்தியாசம் தான் சொல்லாமல் ஒழிய, அதே நேரத்தில் இந்த இன்டர்லூடு மாற்றி மாற்றி கூட வாசிக்கலாம். இப்போ இன்டர்லூடில் இருக்கிறது இன்ட்ரோவில் வாசிக்கலாம், இன்ட்ரோவில் இருக்கிறது இன்டர்லூட். நிறைய சாங்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்ட்ரோ மியூசிக் வாசிச்சிருப்பாங்க. ஒரு சரணம் முடிஞ்சோடனே இன்டர்லூட் இருக்கும், அடுத்த சரணம் முடிஞ்சோடனே 2வது இன்டர்லூட் இருக்கும், அடுத்த சரணம் முடிஞ்சோடனே இந்த இன்ட்ரோவே இன்டர்லூடாக அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நமக்கு ஐடியா என்னென்னா, இன்ட்ரோக்கு இதுதான் வரணும், இன்ட்ரோக்கு வர மியூசிக் இன்ட்ரோல் வாசிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். எப்போ அந்த சொல்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. எதை வேணும் எப்போ வேணும் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். லிசனர் கேட்குறவர் என்ன பண்ண போனாருன்னா, அவர் என்ன கார்டு வாசிக்கலாம்,
என்ன ஸ்கேலில் வாசிக்கிறான் அதெல்லாம் யோசிக்க போதில்லை, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் அல்டிமேட்டாக அப்படிங்கிறனால இங்கே இன்ட்ரோக்கு வரதை இன்ட்ரோவோட வாசிக்கலாம். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம பண்ணல. இப்போ இன்ட்ரோக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிறோம் நல்லாவே இருக்குது, we can use it in the interlude also. அதான் இன்டர்லூடையும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் சொன்னது லேண்டிங் நோட்ஸ் சொன்னேன், லென்த்தி நோட்ஸ் சொன்னேன்ல, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு கார்டு வந்து இது வேறு கார்டு நான் மாத்திரம். ஓகே நல்லா இருக்கட்டும், இல்லை அந்த கார்டு தானே, சரி போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 கவுண்ட்டுக்கு ஒன்று வர மாதிரி இருக்கும். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். ஓகே, ஸோ இப்போ இன்டர்லூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 4 கவுண்ட்டு தான். அழகாக ஸ்ட்ரிங்ஸ் வச்சுட்டு கார்டு ஆனால் லெஃப்டில் மாற்றுறப்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து மினிமலாக நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் குழப்பிக்காமல் இது போல் பிகினிங்கில் இது போல் க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு க்ரியேட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், நமக்கு வாசிக்கவும் ஈஸியாக இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம க்ரியேட் பண்ணும் பொழுது சில நேரம் நம்முடைய க்ரியேட்டிவிட்டி சில பேருக்கு நல்லாயிருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி பண்ணிடுவாங்க, நல்ல ஒரு டியூனை க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த டியூனை அவங்களாலே வாசிக்க முடியாது. என்னென்னா மைண்டில் அந்த ஐடியா வந்துருச்சு, கையில் அந்த ஐடியா வந்து ஃபிங்கரில் இருக்காது. ஸோ அது வந்து 2 விஷயம் இருக்குது, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அப்புறம் நம்முடைய அந்த வாசிக்கிற அந்த என்ன சொல்கிறது ஃபிங்கர் ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை வாசிக்கிறதோ எல்லாமே இருக்குது. இப்போ நானுமே சில நேரத்தில் சில பாட்டுக்கு DAW யூஸ் பண்ணுவோம்ல, அப்போது சில பாட்டுக்கு அந்த இன்ட்ரோ அதெல்லாம் மைண்டில் ஒரு ஐடியா வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஐடியாவை வந்து இந்த DAW எப்படி கொண்டு வரதுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. க்ரியேட் பண்ணுவோம், வாசித்து பார்ப்போம், மைண்டில் இந்த மாதிரி இங்கே இருக்காது. அப்போ என்னென்னா ஐடியா நல்லா க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் அந்த ஐடியா எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது அதுக்கும் நமக்கு வந்து என்ன ஆகணும், கொஞ்சம் நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ அதே போல் க்ரியேட்டிவிட்டி வந்துடும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நோட்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம், ஆனால் நமக்கு வாசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்போ நம்ம 2மே கிராஜுவலாக சேர்ந்து இம்ப்ரூவ் போகும்போது தான் நம்ம க்ரியேட் பண்ணுறத நம்மளே வாசிக்கிற மாதிரியும் இருந்தால் தான் நல்லது. ஓகே, ஸோ அதே போல் இன்னொரு இன்டர்லூடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸு தான் போட்டிருக்கீங்க, அதுவும் ஓகே, அதையும் பார்த்துடலாம். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். ஸோ இதுலேயுமே ரொம்ப நோட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இந்த நோட்ஸும் இருக்குது. அதே போல் கொஞ்சம் லென்த்தி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டி இங்கே இருக்கும், ஜி இருக்கும், இதுமாரி ரொம்ப இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மினிமலாக இருக்கும்போது 2 ஷஃபில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஒன்று கம்போஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். ஓகே, ஸோ இது என்னென்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெல் வருது, அப்புறம் ஒரு வயலின் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இன்டர்லூட் வாசிக்கும் பொழுது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இதில் ஒரு ஃபில்லப் ஒரு நோட்ஸ் கண்டுபிடிச்சி வாசிட்டு அடுத்த 2 கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கிராஜுவலாக வரும்.
இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் ஐடியா தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்படிலாம் இருக்குது ப்ராசஸில் வரும்போது நமக்கு வரும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ க்ரியேட்டிவிட்டி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்பிளாக இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சப்புன்னு இருக்குது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சிம்பிளாக தான் இருக்கும். தொடர்ந்து அவங்க பண்ணும்பொழுது தான் அது வந்து இது இசை மியூசிக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு துறையை நீங்கள் கலைத்துறை எதுவாக எடுத்தாலுமே நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ அப்போது பண்ணுங்க அந்த மேலே. இப்போ ஒரு இன்ட்ரோல்டு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். படிந்திருப்பேன். ஆமென். ஓகே. ஸோ இப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறப்ப எந்த ஐடியாவுமே மைண்டில் கிடையாது. அதாவது எந்த நோட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம், எங்கே முடிக்க போகிறோன்ற எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நானாக ஒரு C3 ஒரு ஆக்சி வாசிக்கிறேன். அப்புறம் அதை வாசிக்கும் பொழுது அடுத்து இந்த C4 அடுத்த ஆக்டேவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கவுண்ட்டு நான் ட்ரை பண்ணி வாசிக்கிறேன். நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இந்த சிக்கு அப்புறம் தாராரு. ஓகே, இந்த நான் ஹம் பண்ணது ஏல இருக்குது. அப்போ ஓகே ஓகே. ஸோ அப்போது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட்டு சும்மா சி வாசித்தேன். அப்புறம் அடுத்து சி பண்ண நல்லாயிருக்குன்னு யோசித்தேன். அப்போ சி வந்தோடனே நானாக ஹம் பண்ணேன், ஹம் பண்ணேன். அப்புறம் நான் அதை ஹம் பண்ணிட்டு நோட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஏன்னு வருது. இப்போது ஒரு பாருக்கு ஒரு நோட்ஸ், எத்தனை நோட்ஸ், 1 2 5 நோட்ஸ் வந்துருக்கு. நல்லாயிருக்கு எனக்கு. ஓகே, இதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பில்ட் பண்ணிட்டே போவேன். எனக்கு எத்தனை பார் வேணுமோ அத்தனை பார் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணும்பொழுது வி ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம். ஏன்னா நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப வந்து மாற்றுறது, நோட்ஸ் எடுக்கிறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, நோட்ஸ் இப்போ லென்த்தி நோட்ஸை குட்டியாக்குறது, குட்டி நோட்ஸை லென்த்தியாக்குறது. நான் அந்த ட்ராயிங் பண்ணும்போது அவர் அழைச்சி பண்ணுவார் பாருங்க, அதே அவர் இதை க்ரியேட் பண்ணுறதுனால ஃபுல் அக்சஸ் அவருக்கு இருக்கிறது போல் நமக்கு அது இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி ஸோ இதே ரிப்பீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஏஜியை மட்டும் ரிப்பீட் பண்ண நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை மட்டும் 2 வாட்டி அதே இடத்துல வர மாதிரி அப்போ கொஞ்சம் மாற்றிக்கும். ஓகே, அப்போ இங்கேயே வரணும். தரர தரர. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ காப்பி பேஸ்ட். தரர திரும்ப இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு தரர தர தரர தரர. ஓகே, ஓகே. சி இதை ஹம் பண்ணேன். இப்போ எனக்கு ஏ நல்லா இருக்குமா இருக்குது. அதனால் ஏலேருந்து வச்சுருக்கேன்.
இதுவும் அதே போல் தரர தரர 2 வாட்டி ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் அது 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீ பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ எத்தனை பார் வாசிச்சிருக்கிறோம்? 1 2 3 4 பார் வாசிச்சிருக்கிறோம். இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நான் இந்த சி வாசித்தப்போ எனக்கு வந்து இப்போ இந்த சி வாசித்தப்போ இங்கே நான் சி டி வாசிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு மைண்ட்லே இல்லை. சும்மா ஒரு சி வாசித்தேன், அப்புறம் இந்த அடுத்த ஆக்டிவ் சி வாசித்தேன், அதை ஹம் பண்ணேன், தர தரர அப்படி ஹம் பண்ணேன். ஹம் பண்ணோடனே அதை நோட்டில் பிடிச்சி பார்த்தேன், ஏன்னு வந்துச்சு. அப்புறம் தரர 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 அப்போ 3 வாட்டி ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்குன்றதுனா பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது அப்படியே அடுத்தடுத்த நோட்டை என்ன பண்ணேன், ஹம் பண்ணி இப்போ தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ 4 பார் இதே போல் தான் நான் என்ன பண்ணேன். இப்போ 8 பார்னால் இது அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், நடுவில் எடிட் பண்ணுவேன். இப்போ எனக்கு போய் சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல இந்த தேர்டு வரும்பொழுது தரர 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 இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி போய் எடிட் பண்ண அப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்கே சேஞ்ச் பண்ணேன், இந்த ஜியை வந்து பி இல்லை சி இல்லை டி மேலே அது போல் நான் மாற்றி பார்ப்பேன். நல்லா இருந்தால் அதை வச்சுக்குவேன், நல்லா இருந்தால் இதே இடத்துல வச்சுக்குவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ராயிங் நம்ம வந்து வரைஞ்சி இல்லை எழுதி கிழிச்சு கவிதை எழுதி கிழிச்சு போடுற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பில்ட் பண்ணி நம்ம அந்த க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது காம்ப்ளெக்ஸான விஷயம் வந்து வரும். சரியா? காம்ப்ளெக்ஸானது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். பட் கிராஜுவல் அது வர்றது விஷயந்தான். பட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி தொடர்ந்து செய்யணும். அந்த க்ரியேட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஷேர் பண்ணணும் மற்றவங்கள்ட்ட. கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சுக்கிட்ட ஷேர் பண்ணணும். அதேபோது நமக்கு வந்து ஒரு வெல்விஷர்ஸ்ட்டை ஷேர் பண்ணணும். ஏன்னா வெல்விஷர்ட்டு பண்ணும்போது தான் அவங்க ப்ளஸ்ஸும் சொல்லுவாங்க, மைனஸும் சொல்லுவாங்க. நமக்கு லேர்ன் பண்ணுறதா இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம மியூசிக்கே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது, ஒன்று இருக்காது, சும்மா நல்லான்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஸோ அது போல் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள. அப்படி இல்லையா, ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் கம்போஸ் பண்ணுறது எனக்கு நீங்கள் அனுப்புங்க, நம்ம குரூப்பில் அனுப்புங்க. நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அட்வைஸ் வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஃப்யூச்சரில் கூட என்ன பண்ணலாம், எல்லாம் கம்போஸ் பண்ணி நல்ல கீபோர்டு வாசித்து நல்லா கம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்லைன்லேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி இருந்து நிறையா சாங்ஸ் வந்து பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற போது நல்ல தியாலஜி சத்தியத்தை சொல்லி நம்ம எழுதி நீங்கள் எல்லாம் மியூசிக் பண்ணி நம்ம தான் ஷேர் பண்ணலாம் அப்படி. ஸோ இப்போ பிகினிங்லாம் பண்ணும்பொழுது நிறைய பேர் கேட்க யாரும் இல்லைங்கன்னா எனக்கு அனுப்புங்க, என்ன குரூப்புக்கு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக ஆனால் க்ரியேட் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. டிஸ்கரேஜ் யாராவது பண்ணாலும் விட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணுங்கள். கண்டினியூவாக அது பண்ணும்பொழுது கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இது இப்போ இன்டர்வியூ ஷேர் பண்ணி இதே போல் தான் க்ரியேட்டிவ் இது பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்னும் இந்த மல்டி ட்ராக்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இப்போ மெலடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கார்டு, அப்புறம் இது வந்து இன்னொன்று சொன்னேன், ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து முடிச்சு அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஒரே நேரத்தில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளே ஆகிற மாதிரி வயலினும் சாக்ஸும் வேறு நோட்ஸு ப்ளே பண்ணி மெர்ஜ் பண்ணுறேன், 2 சேர்ந்து வரப்போ நல்லா இருக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மல்டி ட்ராக்கில் தான் நம்ம பார்ப்போம், அது மியூசிக் ப்ரொடக்ஷனில். ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு தேவ சேர்த்தா இருந்தால் அதுவும் ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸும் மைண்டில் வச்சுருக்கிறேன். நம்ம அந்த பர்சனல் மியூசிக் தியரி ஷீட் ஆரம்பிச்சுட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ குரூப்பில் இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் ஆரம்பித்தா சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம ஜாயின் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன அசைன்மெண்ட்டுன்னா இதே பாட்டு தான், இந்த 2 சிறுகண்கள் பாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு இன்டர்வியூடு வந்து வாசிக்கணும். இன்ட்ரோவும் இன்டர்வியூடும், ஒரு இன்ட்ரோ 2 இன்டர்வியூடு. எத்தனை வாசிக்கணும்? பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும். நான் வந்து பாட்டு அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு 4 பார் வாசிக்கிற மாதிரி 4 மெஷர், அதாவது 16 கவுண்ட் வரும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த போல் இருக்கும். அதே போல் இன்டர்வியூடுக்கு 2 இன்டர்வியூடு 16 அங்கே மட்டும் நான் ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு வச்சு எம்டியாக நான் வந்து விட்டு வரேன். அதாவது மெலடி இல்லாமல் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு அனுப்புகிறேன் குரூப்பில். இன்றைக்கி இன்ட்ரோ வாசிக்கணும், இன்டர்வியூடு வாசிக்கணும். ஸோ இன்ட்ரோ வாசிக்கிறப்ப நல்லா டைம் எடுங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது நைட் டைம் சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பெட்டராக தான். இல்லை ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணுங்கள்.
ஏர்லி மார்னிங் நமக்கு சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப வேலைகள் இருக்கும் ஏர்லி மார்னிங்லேயே. அப்படி இருந்தது அப்படின்னா ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நைட் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 o'clock மேலே உட்காந்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்பொழுது நிறையா பண்ணுங்கள், நிறையா ரஃப் பண்ணுங்கள், நிறையா மிஸ்டேக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராஃப்ட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள், டோன் மாற்றி பாருங்கள், இந்த லென்த்தி நோட்ஸு ஷார்ட் நோட்ஸு வாசிங்க. க்ரியேட்டிவிட்டி பண்ணும்பொழுது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய என்ன சார் ஐடியாஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஐயோ நான் அப்படிலாம் பண்ண முடியும், இப்படிலாம் பண்ண முடியும், அந்த போல் பயந்து போகாதீங்க. அதே நேரத்தில் ஓவர் பூஸ்ட் ஆகி போய் அப்படியே பயங்கரமாக அப்படியே பண்ணிடுவோன்ற மாதிரியும் 2 எக்ஸ்ட்ரீம் போயிட வேண்டாம். அதாவது இன்ஃபீரியாரிட்டியாகவும் போயிட வேண்டாம், சுப்பீரியாரிட்டியாகவும் போயிட வேண்டாம். ஸோ எண்ணங்களுக்கு செயல்படாமல் ஃப்ரீயாக நான் விட்டு வராத நோட்ஸ் அப்படியே வாசிங்க, இது பண்ணுங்கள். அப்படி நீங்கள் நோட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது சில டவுட்ஸ் இருக்குது, இதுதான் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் எப்படி வந்து இன்ட்ரோ இன்டர்லியூட் இது வந்து வாசிக்கிறது அப்படின்னு. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இருக்குதா இந்த லெசனில்? கேள்விகள் அநேகம் எழும்புகையில் ஃபில்லிங் ஆமால. சொல்லுங்கள் பிரதர் யூச்சின். சார், நம்ம அசைன்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா இல்ல வீடியோ எடுத்து அனுப்பணுமா சார்? ஆடியோ மட்டும் போதும். ஏன்னா நமக்கு ஃபிங்கர் வந்து நம்ம இஷ்டம் தான், அதனால் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. யாரோ வேறு கொஸ்டின் கேட்டாங்க. ஃபில்லிங் வந்து எப்படி சொல்கிறது? ஸோ ஃபில்லிங் வந்து மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நேரத்துக்கு நம்ம ஃபில்லிங் தான் வாசிப்போம். ஃபில்லிங் வந்து இப்போ கேசட் இருக்க மாதிரியே நம்ம லேர்ன் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம 4x4 இது மாதிரி இருக்கிறப்ப சில பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். மேஜரில் அப்படி இருக்குது அப்படின்னா. ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த லைவில் வாசிக்கிறது தான். இப்போ எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறோமோ அதே போல் அந்த நேரத்தில் ஃபில்லப் வாசிக்கிறது தான். ஏன்னா எவ்ரி டைம் அதை சேஞ்ச் பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம் ஃபில்லிங். ஏன்னா நான் அவ்வளோவா அந்த ஃபில்லிங்கில் வந்து பெரிய லெசன் மாதிரி நான் ரெடி பண்ணல. ஆனால் ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம். ஸ்பெஷல் கிளாஸில் நெக்ஸ்ட்டில் நம்ம இன்னும் அந்த என் நிலைமை நன்றாக இருந்து அவர் முடிக்கலை. அந்த பாட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஒரு நாள் ஃபில்லிங் நான் சொல்கிறேன். இல்லாட்டி சில சண்டேஸ் கூட ட்ரை பண்ணோம். சண்டே ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பீங்களா? நைட்டில் 8-9 o'clock அது போல் கிளாட் டைம். ஏன்னா சண்டே வந்து நான் வெளியே போவேன்னா அங்கே கீபோர்டு இருக்கும். இப்போ எங்கேயும் என்கிட்ட கீபோர்டு இல்லை. ஸோ அங்கே கீபோர்டு இருக்கும் அங்கே சண்டே போகும்போது. அப்போ கீபோர்டு இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லி தான் அது உங்களுக்கு ஃபீலிங்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சண்டே ட்ரை பண்ணுவோம். வர சண்டே ட்ரை பண்ணுவோம். நான் சொல்கிறேன், அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் வந்து நான் என்கிட்ட மேபி 1-2 தான் வச்சுருப்பேன். நான் நிறைய பேட்டர்ன் யூஸ் பண்ணுறதில்ல. ஏற்கனவே சொன்னது போல் நான் பாடிக்கிட்டே வாசிக்கிறதுனால ரொம்ப கீபோர்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது அப்படியே வாசித்து அப்படியே உட்காந்துருச்சு. பேட்டர்ன்னு சொல்லும்பொழுது இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு சில பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு போர் அடிச்சிடும். அதனால் வேறு பேட்டர்ன் யூஸ் பண்ணி அதை மறந்துடுவேன். ஸோ அப்படி போகிறனாலையும் சரியாக பேட்டர்ன் மைண்டில் இல்லை. இன்னொன்று நான் எந்த பேட்டர்னுமே காப்பி பண்ணி வைக்கலை. ஏன் வைக்கலை அப்படின்னா, ஒரு 2-3 தடவை வாசித்த உடனேயே நமக்கு அதை எனக்கு சப்புன்னு என்ன அதையே வாசிக்கிறோம் ஸோ அப்படின்னு ஆயிரும். ஸோ அப்போ அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது இல்லை, லைவில் வாசிக்கிறது தான். ஸோ அதனாலேயே பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ட இருந்தது. நான் அப்போதைக்கு பார்த்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், அவ்வளோதான். அதை வந்து என்ன சொல்கிறது, எடுத்து வச்சு அதை பண்ணல. மேபி இன்னமேட்டு அப்படி எது இருந்தாங்கன்னா பேட்டர்ன் நான் சேவ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அப்போ நான் அப்படி யோசிக்கலை. சரி, நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பேட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போது சி மேஜர் இப்போ ஸ்கேல் வாசிக்கிறோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இங்கே மே வரும் பொழுது நீங்கள் ரமாமே, அங்கே ஒரு மே 4th கவுண்ட்டில் முடியுதா, அந்த 4th கவுண்ட்டுக்கும் அடுத்த கவுண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும்
இப்போ இஜிசி மட்டும் பிடிக்கணும்னு வைங்க, ஸ்ட்ரிங்ஸ்லேயோ இல்லை சாக்ஸ்லேயோ அதில் வந்து ஒரு நோட்ஸ் வாசிக்கிறோம் அப்படின்னா, இது சி மேஜரில் பாட்டு முடிஞ்சு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறப்போ இது நல்லா இருக்குது, ஒரு 4 நோட்ஸோ 3 நோட்ஸோ, இது என்னென்ன நோட்ஸ் வரணும் அந்த நோட்ஸுமே இருக்குது. இஜிசினா இஜிசி தான். இந்த பேட்டர்னை நம்ம எல்லா சி மேஜர்லையும் யூஸ் பண்ணலாம். எல்லா சி மேஜர் பாட்லேயும் வேறு எந்த பாட்டுமே சி மேஜரில் பாடினாங்கன்னா இந்த நோட்ஸை அந்த லைன் நடுவில் ஃபில்லப் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா சி மேஜர் ஸ்கேல் தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எல்லாத்துக்குமே அந்த பேட்டர்னை எல்லா சி மேஜருக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இது போல் நிறையா அதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா இந்த டெம்ப்ளேட்டு கூட சொல்லலாம். இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே வச்சுக்கிட்டு எல்லா சி மேஜர் பாட்டுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இன்டர்லூடுமே, இப்போ இன்டர்லூடுமே சொல்கிறோம்ல, இன்டர்லூடு வாசிக்கிறதே ஒரு பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னா என்ன, இவ்வளோ தூரம் ஒரு நோட்டு, அப்புறம் இவ்வளோண்டு அது ஒரு பேட்டர்ன். மியூசிக்கே ஒரு இட்ஸ் அ பேட்டர்ன் என்னவாங்க. சிக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் எஃப்க்கு அப்புறம் சி, இது ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க பேட்டர்ன். அப்போ அந்த பேட்டர்ன் மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டை என்ன பண்ணலாம், எல்லா சி மேஜர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நான் அது இனிமேட்டு தான் சொன்னேன், நிறைய கேட்டிருக்கிறேன். அப்போதைக்கு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுவேன், அதை நான் நல்லாயிருக்குன்னு வாசிப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுருவேன். ஏன்னா நமக்கு மியூசிக் நான் ஏற்கனவே சொல்லலை, க்ரியேட் பண்ணுவோம், புதுசாக இருப்போம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு பழசாயிடும். ஸோ லைவில் வேறு வாசிக்க போவோம். ஸோ அப்போ இருந்தனால இனிமேட்டு இப்படி பேட்டர்ன் கேட்குறப்போ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதே போல் நானுமே சில பேட்டர்ன் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுவோம் ஃப்யூச்சரில். மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே அதை. ஸோ நானும் சரி நீங்களும் வாசித்தாலும் ரெடி பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறேன், பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா? இன்ட்ரோ எப்படி வாசிக்கிறது, இன்டர்லூடு அந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்லூடு வாசிக்கணும், இன்ட்ரோ வாசிக்கணும், அதுக்கு கார்டு எழுதணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோ க்ரியேட்டிவிட்டியாக இன்ட்ரோ வாசிக்கிறீங்க, ஜஸ்ட்டு ஃப்ரீயாக வாசிங்க, முடிச்சிட்டிங்க, 4 பார் வாசிச்சு முடிச்சிட்டிங்க, நல்லா இந்த ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, நல்லாயிருக்குப்பா. ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் மாற்றுங்க, எடிட் பண்ணுங்கள், ஷஃபிள் பண்ணுங்கள், நோட்ஸ் எடிட் கட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டிங்கன்னா அப்புறம் தான் நீங்கள் கார்ட்ஸ் எழுது. ஏன்னா முன்னாடியே கார்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் திரும்ப அப்புறம் நோட்ஸ் மாற்றினீங்கன்னா திரும்ப கார்டு மாற்றணும். அதனால் நோட்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து ஆடியோ அனுப்புங்க. ஓகேவா? சரி, ஸோ கொஸ்டினில் நம்ம ரேட் பண்ணி முடிச்சிடலாம். இன்ட்ரோக்கும் கார்ட்ஸ் ப்ளே பண்ணலாமா? ஆமாம், பண்ணணும். இன்ட்ரோக்கும் இன்டர்லூடுக்குமே கார்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரோ 2 இன்டர்லூடு நான் சாங் ரெடி பண்ணி அங்கே கேப் விட்டு அனுப்புகிறேன். அதுக்கு மேலேயே வாட்ச் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் சும்மாவே வெறுமனே அந்த பீட்டை மட்டும் போட்டுட்டு, அதாவது ட்ரம்ஸ் போட்டு அந்த அக்கம்பனிமெண்ட் போட்டு வாசிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு சாம்பிள் கூட நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ அப்போது கீபோர்டில் அந்த அக்கம்பனிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை கார்டை மாற்றிக்கிட்டு இங்கே இன்டர்லூடு வாசித்து இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். லேப்டாப் எடுத்துகிட்டு போய் பண்ணணும். அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னான்னு தெரில, எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஓகே, ஸோ அதை வந்து பார்ப்போம். ஃபில்லப் தான், அந்த ஃபில்லப் சண்டே பார்ப்போம் ஈவினிங். வேறு சாங் லிரிக்ஸ் வேறு யாராவது எழுதுறீங்களா? 2 பேர் அனுப்பியிருக்காங்க, பிரதர் யூஜ்லினும் அனுப்பியிருக்காங்க. வேறு யாராவது எழுதிட்டுருக்கிறீங்களா? சாங் லிரிக்ஸ் எழுதிட்டுருக்கிறீங்கன்னா நான் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் 2 லிரிக்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடுவேன். ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டியூன் கம்போஸ் பண்ண போயிடலாம். யாரும் எழுதிட்டுருக்கிறேன் பாதியில் இருக்குன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுவோம். சரியா? யாரும் எழுதிட்டுருக்கிறீங்களா? எழுதிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் 2 நாளில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எத்தனை சரணன்றதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டியூன் கம்போஸ் பண்ண போயிடுவோம். நீங்கள் யாராவது டியூன் கம்போஸ் பண்ணிங்கனாலும் இந்த லிரிக்ஸ் நான் போடுவேன், குரூப்பில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு போடுவேன். டியூன் உங்களுக்கு வருது, டியூன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் டியூன் அனுப்புங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், லேட்டாக சொல்லிட்டேன், ஒரு 2 வாரம் டைம் பார்த்துலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எழுதலாமே, எழுதுறது தானே. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 லேடிஸ் தான் லிரிக்ஸ் எழுதினாங்க. கிளாஸில் இருந்த 3 லேடிஸ் எழுதினாங்க. அப்புறம் நமக்கு டிவோஷன் எடுக்கிற சிஸ்டர் ஷீலா அவங்க எழுதுனாங்க. ஸோ 4 விமன்
லிரிக்ஸ் எழுதி இது பண்ணாங்க. இந்த வாட்டி ஒரு பிரதர் இருக்கிறாரு, இன்னொன்று ஒரு சைல்டுன்னு சொல்லலாம், சின்ன பிள்ளைனால யூஸ்வலி. ஓகே, ஸோ எழுதுறீங்கன்னா சொல்லுங்கள், நாளைக்கு கூட சொல்லுங்கள். இப்படி இல்லைன்னா ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்புறம் எழுதிட்டு சேர்க்கலன்னு வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் என்ன வாய்ப்பு போச்சுன்னா அவ்வளோதான். அடுத்தடுத்து நம்ம போகணும், டியூன் பண்ணணும், அப்புறம் மியூசிக் போடணும், வெளியிடணும், அவ்வளோதான். இப்போவே நீங்கள் போகிறோன்னா போட்டால் தான், அதுக்கப்புறம்லாம் ஆட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். எந்த டவுட்ஸ் தான் நீங்கள் குரூப்பில் நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகே, நான் ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எப்போ இந்த நாளில் கூட எங்களை கூட்டிச்சத்துக்கு நன்றி. ஒரு சில காலையை கற்றுக்கொள்ள கிருபை செய்திங்க. இது இன்னும் பூர்ணமாக கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு வரைக்கும் அதில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஆண்டவரை அதை கற்றுக்கொண்டு நேர்த்தை வாசிக்க, உங்களுடைய நாம மகிமைக்காக அது வாசிக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.